இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், கடந்த சில நாட்களாக 18ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் பண்ணி வருகிறோமே. தாவீது பாடின ஏராளமான சங்கீதம் உண்டு. அதில் 18ஆம் சங்கீதம் தன்னுடைய வாழ்க்கையோடு இசைந்த ஒரு சங்கீதம். வாழ்க்கையில் அவர் சந்தித்த சவால்கள், எப்படி அதை மேற்கொண்டார், எப்படி அனுபவ சாட்சியாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவேதான் என் பலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன் என்று சொன்னார். இரண்டாவதாக, ஆண்டவரே நீரே என்னுடைய கண்மலை என்று சொன்னார். அவரே நமக்கு ஞான கண்மலையாக 1 கொரிந்தியரில் வாசித்து பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு போன போது அவரே கூட இருந்து நடத்தி வந்தார் என்று சொல்லி வேதத்தை வாசித்து பார்க்கிறோமே. ஆகவே அந்த கண்மலையாகிய இயேசு அவருக்கு அஸ்திபாரமாக இருந்தார் என்று சொல்லி 2வது பாகமாக பார்த்தோம். 3வதாக நாம் இன்றைக்கு பார்க்கப்படுற காரியம் என்னவென்றால், சங்கீதம் 18 2ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் கண்மலையும் என்னுடைய கோட்டையுமா இருக்கிறார். கோட்டை, பாதுகாப்பு. நமக்கு இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு என்று ஒன்று உண்டானால் ஆண்டவரே நமக்கு பாதுகாப்பு. நாம் வீடுகளை கட்டுகிறோம், வீடுகளிலேயும் நமக்கு பாதுகாப்புக்காக கதவு வைத்துக்கிறோம், ஜன்னல் வைத்துக்கிறோம், 4 பக்கம் சுவர், வீட்டை சுற்றிலும் சுவர் வச்சுக்கிறோம். இன்னும் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பால் காம்பவுண்ட் சுவரையும் வச்சுக்கிறோம். எத்தனையோ விதமான பாதுகாப்பை நம்ம வச்சுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டாம். நான் ஒரு நாளில் ஒரு வீட்டை நான் கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். வீட்டை கட்டி கொடுத்த அன்னைக்கே என்ன நடக்குதுன்னா, ராத்திரி முழுதும் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அன்னைக்கு காலையில் பிரதிஷ்டை வச்சாங்க. பிரதிஷ்டை வச்ச உடனே ஆட்கள் எங்கள் மேலே அன்பு வச்சவங்க எங்களை வந்து பார்க்க வந்தாங்க, எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, எங்களுக்கு கொஞ்சம் காணிக்கைலாம் கொடுத்தாங்க. அப்போ நான் அந்த காணிக்கைலாம் என்ன செஞ்சேன்னா, நான் பையில் வச்சுருந்தேன். பையில் வச்சுட்டு ஒரு சட்டையில் தொங்க போட்டுட்டு அன்றைக்கி நாங்கள் என்ன செய்யணும், தூங்கிட்டோம். ஏன்னா முந்தின ராத்திரி வேலை, அதுக்கு முந்தின நாள் வேலை, இப்படியெல்லாம் வேலை, எல்லாம் வேலையாக இருந்துட்டு, ஆகவே நமக்கு தான் நல்ல பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி கதவை மட்டும் போட்டுட்டு ஜன்னலை திறந்து போட்டோம். அப்போது ஜன்னல் திறந்துருக்கிறத பார்த்த ஒரு திருடன் அவன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நைஸாக ஒரு கம்பை உள்ள விட்டு என் சட்டையை எடுத்து சட்டையில் உள்ள பணத்தை திருட்டு போயிட்டான். ஸோ நான் நினச்சேன், பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு ஜன்னல், எனக்கு பாதுகாப்பு கதவு, எனக்கு பாதுகாப்பு சுவர் எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு அறியாத நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பல கஷ்டங்கள், நஷ்டங்களை பார்க்குறோம். உண்மையிலே பாதுகாப்பு என்னவென்றால், எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாவிட்டால் நமக்கு ஒன்று இல்லை. ஆகவே தான் வேதம் நம்ம சொல்லுது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். பாதுகாப்பு, கோட்டையாக இருப்பதற்கு அவரே நமக்கு கோட்டையாக வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய தூதன் தமக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி தப்பு வைக்கிறார். நம்ம தப்பு வைக்கிற தேவன். என்னுடைய அருமையான நண்பர்கள் நல்ல சாட்சி கொடுத்தாங்க, நல்ல ஊழியம் செய்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போனாங்க. ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்ச சமயத்தில் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இவங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், மனுஷத்துல கர்த்தர் மேலே வச்சதுனால, ஆண்டவரே இந்த ஊரே இன்னைக்கு ஈர்த்து வருது, இந்த சூழ்நிலை நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அண்ணன் தம்பி 2 பேரும் நல்ல ஊழியக்காரங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆண்ட பாதத்தில் வந்து கிடக்கிறவங்க. அப்படி அவங்க ஜெபம் பண்ணிட்ட பொழுது அந்த ஊருக்காரங்களே ஏற்று வந்தாங்க. வந்த உடனே பக்கத்தில் வர முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சுற்றிலும் ஒரு பெரிய வெளிச்சம், பிரகாசமாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளோதான் அவங்க எதிராக வந்தாலும் அவங்க பக்கத்தில் வர முடியல. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நாங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை காலி பண்ண நினச்சோம், ஆனால் உங்கள் பக்கத்தில் நாங்கள் வர முடியலை. ஏன்னா உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு ஒளி இருந்தனால உங்கள் பக்கத்தில் வர முடியலன்னு சொன்னாங்க. நமக்கு கோட்டையாக இருக்கிற அந்த ஆண்டவர் நம்மை சூழ்ந்திருக்க நாம் அவரை சார்ந்திருப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய நிழலில் தங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you.